தேசிய கல்வி உதவித்தொகைக்கான தேர்வில் குளறுபடி ஏற்பட்டுள்ளதால் திருத்தப்பட்ட பட்டியலை வெளியிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசால் வழங்கப்படும் தேசிய கல்வி உதவித்தொகையை பெறுவதற்காக அரசு நடத்தும் த நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் தேர்வின் முடிவுகள் சில நாட்களுக்கு முன்பு வெளியானது. இந்த நிலையில் தேசிய கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான பெயர் பட்டியலில் குளறுபடி நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த குளறுபடிகள் குறித்து விசாரணை நடத்த தமிழக அரசு ஆணையிட வேண்டும் என்றும் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு உதவித்தொகை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே வெளியிட்டுள்ள தேர்ச்சி பட்டியலை ரத்து செய்து 2 தேர்வுகளிலும் தலா 40% மதிப்பெண் என்ற அடிப்படையில் தகுதி பெற்ற மாணவர்களை மட்டும் வைத்து புதிய பட்டியல் தயாரித்து வெளியிட வேண்டும் எனவும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.